இந்தியாவில் சூப்பர் ஹீரோ ட்ரோப்பில் வர மூவிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவினா நான் கண்டிப்பாக மாவீரனை சொல்லுவேன். இது ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடான மூவி. முக்கியமா இந்த மூவி பர்சனலா எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்பைடர்மேனும் மாவீரன் படத்துல வர சிவகார்த்திகேயனும் ஒரே மாதிரி தான். ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் நம்மள மாதிரி ஒரு காமன் பர்சனா தான் இருப்பாங்க. நம்ம ஃபேஸ் பண்ற டெய்லி அப்டிகல்ஸை தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க. சுத்தி என்னதான் பிரச்சனை நடந்தாலும் கேட்கணும்னு நினைச்சாலும் நம்மளால கேட்க முடியாது. இதனாலேயே இந்த கேரக்டர்ஸோட ரொம்ப ரூட்டடா கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பவர் கிடைக்கும் போது ஏதோ நம்மளுக்கே கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுலயும் இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பவர் கிடைக்கிற சீனும் அந்த இன்டர்வல் செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ரைட்டிங்ல உட்கார வைக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஹீரோவை ஒரு சிறுகதைகள் டிராயிங் ஆர்டிஸ்ட் மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. லிட்டரலி காமிக். இந்த வார நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் எல்லாம் சின்ன சின்ன எபிசோட்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலயே மொத்த படத்தோட கதையும் ரிவீல் ஆயிடும். அப்படி இருந்துமே படத்தை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனது அதோட ரைட்டிங் தான். அண்ட் மியூசிக் டைரக்டர் பரத் சங்கரை பத்தி முக்கியமா பேசி ஆகணும். படத்துல சிவகார்த்திகேயனோட டவுன்ஃபால் அப்ப வாவீரான்னு ஒரு பாட்டு வரும். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ஆல் டைம். நிறைய மிடில் கிளாஸ் அண்ட் புரோக்கன் பர்சன்ஸோட கதையை ஒரு பாட்டா எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமா அந்த பாட்டுல ஒரு 2 லைன் என்ன ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு. இருள பார்க்காம வெளிச்சம் தெரியாதா, வலிய தாங்காம வாழ்க்கை புரியாதான்னு. சச் அன் இம்பாக்ட்ஃபுல் லிரிக்ஸ். இந்த சாங் இது வரைக்கும் கேட்கலனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வரணும்னு நினைச்சதுக்காக மடோன் அஸ்வினுக்கு நான் இப்போ ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ்கேவோட பிலிமோகிராஃபிலேயே இந்த படத்தை தான் நான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு கோட்டடான மூவி. சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருக்கும். நினைச்ச அளவுக்கு இந்த படம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் இதுக்கான ஒரு கல்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா பிரமிட் ஷோ கூட பில்ட் பண்ணிடலாம். மாவீரன் மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியாது.